ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எமோஷனலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஸ்டாப் லாஸ். ஆனா, இந்த ஸ்டாப் லாஸ ட்ரேடர்ஸ்க்கு நெறைய பேருக்கு ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன? இது என்ன அட்வான்டேஜ்? என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இந்த ஸ்டாப் லாஸ்க்கு வரலாம். ஸ்டாப் லாஸ்னா என்ன? நீங்க ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் புரோக்கரோட மொபைல் அப்ளிகேஷனோ இல்ல சிஸ்டம்ல நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் பை செல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். பணம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு நம்ம ஷேர் வாங்கலாம், விற்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3:30 மணிக்குள்ள ஒரு ஷேரை வாங்கி விற்கிறது தான் இன்ட்ராடே. அந்த டேக்குள்ளேயே வாங்கி அந்த டேக்குள்ளேயே முடிச்சிடுறோம். அடுத்த நாள் கேரி பண்ணும்போது நம்மக்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும். ஸோ, அப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து நம்ம நார்மலா ஸ்டாக்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, நெறைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ல நெறைய தப்பு பண்ணுவோம். பட் ஆனா, இது வந்து எமோஷனலா லாஸ் வரும்போது அதிகமா வெயிட் பண்ணுவோம். ப்ராஃபிட் வரும்போது உடனே அவசரப்பட்டு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் நெறைய ப்ராஃபிட் வரும்போது, ஐயோ! மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த மாரி நெறைய சிக்கல் இருக்கு. ஆனா, இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது என்னன்னா, நம்ம திங்க் பண்ற மார்க்கெட்ல நம்ம முடிவு எடுக்கிறதுக்கும், எடுத்த முடிவை ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் இருக்கிற முக்கியமான ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த எமோஷனல். அத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாப் லாஸ். ரொம்ப டிசிப்ளினான ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ரூ. 100ல நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒரு ஸ்டாக்கு, என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து ரூ. 5 தான் அப்படின்னா, 95ல நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு ஆர்டர பஞ்ச் பண்ணுவோம். அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 100ல நான் வாங்கிட்டேன். இப்போ ரூ. 100ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 95ல வந்து நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு ஒண்ணு பஞ்ச் பண்ணேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு அதிகபட்சமா எனக்கு குடுக்கக்கூடிய லாஸ நான் ரூ. 95 தான். தட் மீன்ஸ் ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, அதிகமான லாஸ் மேக்ஸிமம் லாஸ் அந்த என்ட்ரியில இருந்து நமக்கு 500 தான். ஸோ, அப்போ என்னன்னா, ஒவ்வொரு என்ட்ரிலயும் நம்ம அந்த ரிஸ்க் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால ரீட்டெயின் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம இங்க இந்த ஸ்டாப் லாஸ் மூலியமா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ரூ. 100ல வாங்குனதுக்கப்புறம் அது ரூ. 95 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ வந்து என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் லாஸ் வந்து நமக்கு ரூ. 500 புக் ஆயிடும் 100 ஷேர் வாங்கும்போது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது ரூ. 100 தாண்டி மேல போகும். ஸோ, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பை அண்ட் செல் மூவ்மெண்ட், வாலட்டிலிட்டி இது எல்லாமே மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் வரைக்கும் காமனான ஒரு விஷயம். இறங்குற ஸ்டாக் இறங்கிட்டேவும் போகாது. இன்க்ரீஸ் ஆகுற ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டும் போகாது. ஒரு மொமெண்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பையர் அண்ட் செல்லர் இல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைய பொறுத்து. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்ன பிளஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது ரிஸ்க் மேனேஜ்மென்ட். அதாவது மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ வரைக்கும் ஒரு என்ட்ரிக்கு நான் ரிஸ்க் எடுக்கலாம். 1 to 2% வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது ரூ. 10,000க்கு ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல 1%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 மேக்ஸிமம் ரிஸ்க் நம்ம எடுக்கலாம். இல்ல ₹200 எடுக்கலாம். 2வது எமோஷனல் வந்து இங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பை பண்ணிட்டு டே ட்ரேடிங்ன்றதுனால நம்ம மானிட்டர் பண்ணணும். பட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் 2ம் பஞ்ச் பண்ணும்போது, நம்ம இத மானிட்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ, நம்மளோட வொர்க்க வந்து ரொட்டீன் வொர்க்க கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, தேவைப்படுற டைம்ல மட்டும் நம்ம வாட்ச் பண்ணலாம். அதே மாரி ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிற இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல சடன் ஸ்பைக் அப் சைட்லயோ இல்ல டவுன் சைட்லயோ வந்து மூவ்மெண்ட் வந்து ஒரு பெரிய லார்ஜ் மூவ்மெண்ட் வரும்போது, அது நம்மளோட ரிஸ்க்க வந்து பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும், இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது அதிகமான லாஸ் வரத அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எதுக்காக வந்தேன்? மந்த்லி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்? என்னோட டார்கெட் கோல் என்ன? ஒரு வருஷத்துல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்? லாங் டெர்ம் கோல் என்ன? இது எல்லாத்துக்கும் நமக்கு டே ட்ரேடிங் மூலியமா நீங்க ஒரு டிசிப்ளின் ட்ரேடிங் செட்டப் கிரியேட் பண்றீங்கன்னா, அது ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறதுனால என்ன நெகட்டிவ் இருக்கு? வாலட்டிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஃபால்ஸ் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி ஷார்ட் டெர்ம் ஃப்ளக்சுவேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கை குடுக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் நமக்கு அது டார்கெட் போகும்போது, அது வந்து மேபி நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் போடாம இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட ஒரு சில டைம்ல நம்ம யோசிச்சிருப்போம். ஸ்லிப்பேஜஸ்.
இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிகரிங் பிரைஸ் சடனா ஒரு ஃபால் வரும்போது ட்ரிகரிங் பிரைஸ் கிராஸ் பண்ணி அந்தாண்ட கீழ போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து ட்ரிகரிங் பிரைஸ் வந்து நார்மல் ஆர்டரா, அதாவது ஸ்டாப் லாஸோட நார்மல் ஆர்டரா மாறிடும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்லிப்பேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டலுக்கு ஸ்டாப் லாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஒரு ஃபிக்ஸட் ரேட்ல ஒரு ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். அந்த ஆர்டர் ப்ரைஸு ட்ரிகர் ப்ரைஸ் ரீச் ஆனால் மட்டுமே இந்த ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வாலட்டிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல், ஃபண்டமெண்டல் நியூஸை ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்ம ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலாக மட்டுமே நம்ம பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.